ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அக்கௌண்ட்ஸ் கேல்க். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நீட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீட்ஸ் அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பர்பஸ், அதான் அதோட அர்த்தம். ஸோ வாட் ஆர் த பர்பஸ் டு மெயின்டைன் தி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் ப்ராசஸ், அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங், வாட் ஹேஸ் ஹேப்பன் டு இஸ் இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவோட மணியை கொண்டு போய் ஸ்பெண்ட் பண்ணோன்னா அதுக்கு பேர் தான் இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் இண்டிவிஜுவல்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ், ரெக்கரிங் டெபாசிட்ஸ், கோல்ட்ஸ், லேண்ட் ஆர் ப்ராப்பர்ட்டிஸ், இது மாதிரி விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. பட் வென் இட் கம்ஸ் டு எ கம்பெனி ஆர் ஃபர்ம், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லெவல் எப்படி இருக்கும்னா, ஷேர்ஸ், டிபெஞ்சர்ஸ், அசட்ஸ், இல்லைனா கூட்ஸில் கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. பட் ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட்டோட மோட்டிவ் என்னன்னு பார்த்தோன்னா ப்ராஃபிட் தான். ஸோ அந்த ப்ராஃபிட் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து கிடச்சிருக்கா நமக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக அக்கௌண்டிங் தேவைப்படுது. நெக்ஸ்ட் திங், வாட் ஆர் த ஏர்னிங்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ். ஏர்னிங்ஸ் இன் த சென்ஸ் இன்கம், எக்ஸ்பென்சஸ் இன் த சென்ஸ் டிஸ்பர்ஸ்மெண்ட் ஆஃப் கேஷ். ஸோ ஏர்னிங்ஸ் எவ்வளோ இருக்குது, அதாவது இன்கம் எவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் நம்ம எக்ஸ்பென்சஸை மினிமைஸும் பண்ண முடியும், கண்ட்ரோலும் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு விஷயம் தெரியணும்னா அக்கௌண்டிங்கிற ஒரு விஷயம் நடக்கணும். அக்கௌண்டிங் நடந்தால் தான் இன்கம் எவ்வளோ, அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பென்சஸை மினிமைஸ் பண்ணுறதா கண்ட்ரோல் பண்ணுறதா அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கணிக்க முடியும். நெக்ஸ்ட் திங், வாட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் தி பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ். பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மணி ஆர் கூட்ஸ் ஆர் சர்வீஸ் பிட்வீன் டூ பார்ட்னர்ஸ் ஆர் டூ அக்கௌண்ட்ஸ், டூ பர்சன்ஸ் ஆர் டூ அக்கௌண்ட்ஸ். ஸோ எந்த வித ட்ரான்ஸ்ஃபராக வேணால் இருக்கலாம். கூட்ஸை பொறுத்த வரைக்கும் பர்ச்சேஸ் சேல்ஸ் நடக்கும். பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், டெபிட் கிரெடிட், டூ பார்ட்டிஸ்க்குள்ளே நடக்கும். ஸோ எந்த வித ட்ரான்ஸ்ஃபராக இருந்தாலும் அதோட ரிசல்ட்ஸ் தெரியணும். எந்தெந்த பார்ட்டிஸ்கிட்ட எவ்வளோ டியூ இருக்குது, நம்ம எவ்வளோ சப்ளைஸ்க்கு டியூ கொடுக்கணும், அந்த ரிசல்ட்ஸ் தெரியணும்னா நம்ம அக்கௌண்டிங் மெயின்டைன் பண்ணணும். ஆஸ் இட் இஸ் நம்ம எல்லா கஸ்டமர்ஸையும் எல்லா சப்ளைஸையும் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ அதுக்காக அக்கௌண்டிங் பண்ணணும். நெக்ஸ்ட் திங், ஹவு மச் அமௌண்ட் இஸ் ரிசீவபிள் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் டு ஹூம் கூட்ஸ் ஹவ் பின் சோல்ட் ஆன் கிரெடிட். ஸோ இதில் ரிசீவபிள் அப்படின்ற ஒரு விஷயம் அது என்னென்னா, வாங்க வேண்டிய அமௌண்ட் இன்னும் நம்ம கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து வாங்கலை. ஸோ நம்ம சேல் பண்ணியிருப்போம், அது கிரெடிட்லேயும் சேல் பண்ணலாம், கேஷ்லேயும் சேல் பண்ணலாம். ஸோ கிரெடிட்டில் சேல் பண்ணியிருந்தோன்னா அவங்க நமக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த கொடுக்க வேண்டிய அமௌண்ட் எப்போ வேணாலும் அவங்க கொடுக்கலாம். பட் அது இப்போ ஒரு 20 மெம்பர்ஸ் இருக்காங்க, ஒரு 30 மெம்பர்ஸ் நமக்கு கொடுக்க வேண்டிய கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களாம் யார் அப்படின்ற அந்த ஒரு லிஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு கண்டிப்பாக நம்ம அக்கௌண்டிங் மெயின்டைன் பண்ணால் தான் தெரிஞ்சுக்க முடியும். அக்கௌண்டிங் டேர்மில் சண்டே டேட்டாஸ் அப்படி சொல்லுவாங்க. சண்டே டேட்டாஸ்னால் நமக்கு கொடுக்க வேண்டிய பார்ட்டிஸ். ஸோ அந்த பார்ட்டிஸோட லிஸ்ட்டு தெரியணும்னா அக்கௌண்டிங் மெயின்டைன் பண்ணணும். நெக்ஸ்ட் திங், ஹவு மச் அமௌண்ட் இஸ் பேயபிள் டு சப்ளையர்ஸ் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் கிரெடிட் பர்ச்சேசஸ். எப்படி நம்ம ஒரு பொருளை சேல் பண்ணும்போது கிரெடிட்டில் சேல் பண்ணுறோமோ, நம்ம வாங்கும் போதும் கிரெடிட்டில் வாங்குவோம். சப்ளையர்ஸ் நமக்கு கிரெடிட்டில் சப்ளை பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பேபிள் அமௌண்ட் இருக்கும், பே பண்ண வேண்டிய பேமெண்ட் இருக்கும். ஸோ அதுதான் அக்கௌண்டிங் டேர்மில் சண்டே கிரெடிட்டாஸ் சொல்லுவாங்க. சண்டே கிரெடிட்டாஸோட லிஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கும் அக்கௌண்டிங் தேவை. நெக்ஸ்ட் திங், வாட் ஆர் த நேச்சர் அண்ட் வேல்யூ ஆஃப் அசட்ஸ் பொசஸ்டு பை தி பிஸ்னஸ் கன்சர்ன். ஸோ ஒரு பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அசட்ன்ற விஷயம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அசட்னா விச் இஸ் ரீவேல்யூபிள் அப்படின்னே சொல்லலாம். எந்த திங் ரீவேல்யூபிள் ஆகுதோ அது அசட்ஸ். ஸோ அந்த அசட்ஸோட நேச்சர் தெரியணும். எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டா, ஃபர்னிச்சரா, லேண்டா, ப்ராப்பர்ட்டியா அப்படின்னு தெரியணும். ஸோ அப்போ தான் வைண்ட் அப் ஆகும்போது அசட்ஸை பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கோ இல்லை ஒரு பிஸ்னஸ்க்கோ பிரித்து கொடுப்பாங்க. ஸோ அசட்ஸோட ரீவேல்யூபிள் வேல்யூ தெரியணும், நெக்ஸ்ட்டு நேச்சர் தெரியணும். அந்த ஒரு காரணத்துக்காக நமக்கு அக்கௌண்டிங் தேவைப்படுது. நெக்ஸ்ட் திங், வாட் ஆர் த நேச்சர் அண்ட் வேல்யூ ஆஃப் லயபிலிட்டிஸ் ஆஃப் தி பிஸ்னஸ் கன்சர்ன். அசட் ஒரு பிஸ்னஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டனோ அதே மாதிரி லயபிலிட்டிஸும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ லயபிலிட்டிஸோட நேச்சர் தெரியணும். அது பேங்க் ஓடியா, கிரெடிட்டாஸா, அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸா. ஸோ இந்த ஒரு விஷயம்லாம் தெரிஞ்சாதான் அதுக்கப்புறம் வேல்யூ ஆஃப் லயபிலிட்டிஸ், அதாவது நம்ம கொடுக்க வேண்டிய கடன் எவ்வளோ இருக்குது, பார்ட்டிஸ்க்கு நம்ம கொடுக்க வேண்டிய கடன்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தெரியணும். ஸோ அசட்ஸ், லயபிலிட்டிஸ் ஒரு பிஸ்னஸ்க்கு தெரிஞ்சாதான் ஒரு பிஸ்னஸ் ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கா, லாஸில் போயிட்டுருக்கா, அதோட ஃபினான்ஷியல் பொசிஷனை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அந்த ஒரு காரணத்துக்காக நமக்கு அக்கௌண்டிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுது. அசட்ஸ், லயபிலிட்டிஸ் தெரிஞ்சாதான் ஃபினான்ஷியல் பொசிஷன் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த காரணத்துக்காக அக்கௌண்டிங் நம்ம மெயின்டைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு திங், அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் புக் கீப்பிங் பற்றி நம்ம பார்க்கலாம். அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா கோல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ புக் கீப்பிங்கோட கோல் என்ன, எதுக்காக நம்ம அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டு ஹாவ் பெர்மனன்ட் ரெக்கார்ட் ஆஃப் ஆல் த பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ். ஸோ பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்னா என்ன, நீட்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கில் நான் சொல்லியிருக்கேன். புக் கீப்பிங்னா என்னென்னு போன வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறதுக்கு புக் கீப்பிங்
யூஸ்ஃபுல்லாக இருக்குது. புக் கீப்பிங்கோட மோட்டிவ் வந்து பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும். ஸோ ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த பேமெண்ட்டு கூட நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சா இன்றைக்கும் அதை வந்து எடுக்க முடியும். ஸோ அதுதான் வந்து புக் கீப்பிங்கோட மோட்டிவ். Next thing, to keep records of income and expenses in such a way that the net profit or net loss may be calculated. ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸை ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது மூலயமா நமக்கு நெட் ப்ராஃபிட்டும் நெட் லாஸும் கண்டுபிடிக்க முடியும், அசர்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ P&L அக்கௌண்ட்டில் தான் நம்மளோட இன்கம் எக்ஸ்பென்சஸ் செக்ரிகேட் ஆகும். ரெசிஸ் அண்ட் பேமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் தான் நம்மளோட இன்கமும் எக்ஸ்பென்ஸும் செக்ரிகேட் ஆகும். ஸோ இங்கே வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸை செக்ரிகேட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கிடைக்க போகிற ஒரு விஷயம் என்னென்னா ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ அந்த விஷயம் நமக்கு தெரியணும்னா புக் கீப்பிங் பண்ணால் தான் முடியும். இன்கமோட டீட்டெயில்ஸும் எக்ஸ்பென்சஸோட டீட்டெயில்ஸும் மெயின்டைன் பண்ணால் தான் நமக்கு ப்ராஃபிட்டா லாஸான்ற ஒரு விஷயம் தெரியும். நெக்ஸ்ட் திங், டு கீப் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் இன் சச் எ வே தட் த ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் தி பிஸ்னஸ் மே பி அசர்டைன்ட். ஸோ இன்கம் எக்ஸ்பென்சஸை ரெக்கார்ட் பண்ணுறது மூலிமா நமக்கு ப்ராஃபிட் லாஸ் கிடைக்கிது. இந்த பாயிண்டில் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை ரெக்கார்ட் பண்ணுறது மூலிமா நம்ம கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷனை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அசெட்ஸ் அதிகமாக இருக்குது, லைபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா அசெட்ஸ் அதிகமாக இருந்தால் இது ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு ஃபினான்ஷியல் பொசிஷன், இல்லை லைபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குன்னா பிஸ்னஸ் கொஞ்சம் டல்லாக போயிட்டுருக்கு, ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக நமக்கு புக் கீப்பிங் இம்பார்ட்டன்ட். அசெட்ஸோட ரெக்கார்டும் இருக்கணும், லைபிலிட்டிஸோட ரெக்கார்டும் இருக்கணும். ஸோ லைபிலிட்டிஸ்னால் நம்ம யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம், ப்ராப்பராக வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்கோமா. ஸோ அசெட்ஸ்னால் நமக்கு யார் வந்து கொடுத்துருக்கா, அசெட்ஸ் கரெக்டாக கொடுத்துருக்காங்களா, ஒரு பெரிய பிளான்ட் அண்ட் மிஷினரிலாம் வாங்கும்போது பில்ஸ் கரெக்டாக இருக்கா, இந்த ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு புக் கீப்பிங் ரெக்கார்டு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் திங், டு கீப் கண்ட்ரோல் ஆன் எக்ஸ்பென்சஸ் வித் அ வியூ டு மினிமைஸ் தி சேம் இன் ஆர்டர் டு மேக்ஸிமைஸ் தி ப்ராஃபிட். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, புக் கீப்பிங் பண்ணுறது மூலயமா எக்ஸ்பென்சஸை நம்மளால் மினிமைஸும் பண்ண முடியும், அது இருக்க பொசிஷன்லேயே அதை கண்ட்ரோலும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ புக் கீப்பிங் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுனால எக்ஸ்பென்சஸை மினிமைஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் அது இருக்க கண்ட்ரோலை அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். இந்த ஒரு விஷயத்துக்காக புக் கீப்பிங் தேவைப்படுது. இல்லைனா நமக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் போயிட்டுருக்குன்ற விஷயமே நமக்கு தெரியாது. நெக்ஸ்ட் திங், டு நோ தி நேம்ஸ் ஆஃப் தி கஸ்டமர்ஸ் அண்ட் த அமௌண்ட் டியூ டு தெம். ஸோ இந்த பாயிண்டில் என்னென்னா, சண்டே டேட்டாஸ் கஸ்டமர்ஸ் நமக்கு எவ்வளோ டியூ தரணும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியணும். அவங்களோட நேம்ஸ், எத்தனை பேருக்கு வந்து நம்மக்கிட்ட டியூ இருக்குது, எத்தனை கஸ்டமர்ஸ் வந்து நம்மக்கிட்ட டியூ இருக்காங்க அப்படின்றது தெரியணும். டு நோ தி நேம்ஸ் ஆஃப் சப்ளையர்ஸ் அண்ட் த அமௌண்ட் டியூ ஃப்ரம் தெம். நம்ம கிரெடிட்டில் சேல் பண்ண மாதிரி நமக்கும் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, நம்மக்கிட்டேயும் வந்து சப்ளையர்ஸ் வந்து சப்ளை பண்ணியிருப்பாங்க கூட்ஸை கிரெடிட்டுக்கு. ஸோ அந்த ஒரு லிஸ்ட்டும் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து அவங்களோட நேம்ஸ் தெரிஞ்சால் தான் யார் யார்கிட்ட எவ்வளோ டியூ இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு புக் கீப்பிங் பண்ணால் தான், பில்ஸ் மெயின்டைன் பண்ணால் தான் தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் திங், டு ஹாவ் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் ஃபார் லீகல் அண்ட் டேக்ஸ் பர்பஸஸ். ஸோ புக் கீப்பிங் பண்ணுறதுக்கான ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்னா லீகல் அண்ட் டேக்ஸ் பர்பஸஸ். டேக்ஸ் நீங்கள் ஒரு கம்பெனிக்காக இருக்கட்டும், ஒரு இண்டிவிஜுவலுக்காக இருக்கட்டும், நம்மளோட இன்கம் அதிகமாகும் போது தான் டேக்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை நம்ம பே பண்ணுவோம். ஸோ அந்த டேக்ஸ் பே பண்ணணும்னா நம்மளோட ப்ராப்பர் இன்கம் தெரியணும். அப்போ தான் நம்ம ப்ராப்பராக டேக்ஸ் பே பண்ண முடியும். இல்லைனா நமக்கு இன்கம் தெரியலைன்னா நம்ம இன்கம் டேக்ஸ் பே பண்ண முடியாது. ஸோ இன்கம் அந்த ஸ்லாபை தாண்டும் போது தான் நம்ம இன்கம் டேக்ஸ் பே பண்ணணும். புக் கீப்பிங் பண்ணிவிட்டு அக்கௌண்டிங் ப்ராசஸ் பண்ணி ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணால் தான் நம்மளோட டேக்ஸ் லெவல், அதாவது இன்கம் லெவல் எக்ஸீட் ஆகுதா, டேக்ஸ் வருதா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரியும். ஸோ இம்பார்ட்டன்ட் வந்து லீகல் அண்ட் டேக்ஸ் பர்பஸ். நெக்ஸ்ட் திங், பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கௌண்டிங் பற்றி பார்க்க போகிறோம். பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கௌண்டிங்னா டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்னு கூட சொல்லலாம். அதில் ஃபர்ஸ்ட் டைப் பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். இட் இஸ் கன்சர்ன்ட் வித் த ரெக்கார்டிங் ஆஃப் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் இன் தி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இன் சச் எ வே தட் ஆப்ரேட்டிங் ரிசல்ட் ஆஃப் எ பர்டிகுலர் பீரியட் அண்ட் ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆன் எ பர்டிகுலர் டேட் கேன் பி நோன். ஸோ ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸை மெயின்டைன் பண்ணி, ரெக்கார்ட் பண்ணி, புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணி அக்கௌண்டிங் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அப்படின்னா என்ன, ட்ரேடிங், P&L, பேலன்ஸ் ஷீட், இது மூணும் சேர்ந்தது தான் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். ஸோ இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா, பர்டிகுலர் டேட்லேயும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, பர்டிகுலர் பீரியடுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஒரு நாளுக்கும் இதை ப்ரிப்பேர் பண்ணலாம், 1 இயர்க்கும் ப்ரிப்பேர் பண்ணலாம், 3 months or 6 monthsக்கும் ப்ரிப்பேர் பண்ணலாம். பட் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கிறது ட்ரேடிங், P&L, பேலன்ஸ் ஷீட், இது மூணும் சேர்ந்தது தான் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். ஸோ இது வந்து
ரெக்கார்டிங் ஆஃப் பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணுறது புக் கீப்பிங்லேருந்து அக்கௌண்டிங் ப்ராசஸ் நடக்கும். அக்கௌண்டிங் ப்ராசஸ்லேருந்து ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கு தான் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அப்படின்ற ஒரு டைப்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் திங் காஸ்ட் அக்கௌண்டிங். It refers to collection, classification and ascertainment of the cost of production or job undertaken by the firm. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, காஸ்ட் அக்கௌண்டிங்கிறது ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ், ஒரு லாஜிஸ்டிக் கம்பெனிஸ் தான் மோஸ்ட்லி காஸ்ட் அக்கௌண்டிங் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நமக்கு கிராஸ் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயம் இருக்கும், பர்ச்சேஸ் சேல்ஸ் அப்படி சொல்லிட்டு. அந்த ஒரு விஷயத்தை செக்ரிகேட் பண்ணி கொண்டு வர்றது தான் காஸ்ட் அக்கௌண்டிங். அதாவது ப்ரொடக்ஷன் நடக்கும். சில கம்பெனி வந்து அவங்க விற்க போகிற ப்ராடக்ட்டுக்காக ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க, ரா மெட்டீரியல்ஸ் வாங்குவாங்க, அதுக்கு தனியாக லேபர் போட்டு அந்த ப்ராடக்ட் உருவாக்குறதுக்காக சில வேலைகள் பண்ணுவாங்க. அந்த ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணுறது தான் காஸ்ட் அக்கௌண்டிங் சொல்லிட்டு தனியாக காஸ்ட் அக்கௌண்டிங் போட்டு அதை ரெடி பண்ணுவாங்க. அந்த ரிப்போர்ட் வந்தால் தான் நமக்கு ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் ரெடி பண்ண முடியும். So next thing, management accounting. It relates to the use of accounting data collected with the help of financial accounting and cost accounting for the purpose of policy formulation, planning, control and decision making by the management. Management accounting na enna financial cost accounting prepare பண்ணதுக்கப்புறம் financial accounting prepare பண்ணும். financial accounting கிடைச்சதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்காக டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்ஸ் வந்து டிசிஷன் எடுப்பாங்க இயர்லி ஒன்ஸ். அது நம்மளோட ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸை பார்த்ததுக்கப்புறம் தான். அதனால் என்னென்ன இம்ப்ளிமெண்ட்லாம் பண்ணுவாங்கன்னா, பாலிசி மாற்றுவாங்க. இப்போ ஒரு கம்பெனிஸோட பாலிசி மாற்றுவாங்க ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டு. இல்லை வந்து கம்பெனியை வேறு எந்த மாதிரி கொண்டு போனால் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்ற ஒரு பிளானிங் நடக்கும். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்பென்சஸையும் லைபிலிட்டிஸையும் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்ற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ டிசிஷன் மேக்கிங்காக யூஸ் ஆகிறது தான் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். ஸோ இது எப்போவுமே டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் தான் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ப்ராசஸை டன் பண்ணுவாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கிறது காஸ்ட் அக்கௌண்டிங் ஹெல்ப்பாலையும் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் ஹெல்ப்பும் இல்லாமல் பண்ணவே முடியாது கண்டிப்பாக. ஸோ இது 3 தான் டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.